இயேசுவின் 15 ரகசிய சித்திரவதைகள். அவர்கள் என் காயங்களில் திரவ ஈயம் மற்றும் பிசினை ஊற்றினர். இந்த சித்திரவதைக்கு பிறகு ஆணிகள் கொண்ட நாற்காலியில் என்னை அழுத்தினர். இதனால் ஆணிகள் என் உடலை மிக மிக ஆழமாக குத்தி கிழித்தது. அவமானப்படுத்துவதற்காகவும் துன்புறுத்துவதற்காகவும் என் தாடியை பிடுங்கி அதன் துளைகளில் ஊசிகளை குத்தினார்கள். அவர்கள் என் கைகளை என் முதுகுக்கு பின்னால் கட்டி அடி உதைகளுடன் என்னை சிறையிலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார்கள். புனித பொனவெஞ்சர், இயேசு தன்னால் எவ்வளவு துன்பங்களை ஏற்க முடியுமோ அவ்வளவு துன்பங்களை ஏற்றார். நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அவர் செய்தது போல ஏற்று அனுபவித்தார். தந்தையும் நம் அனைத்து பாவக்கடன்களும் இயேசுவின் பாடுகளுக்கு இணையாக இருக்க தன் மகனின் துன்பங்களை மேலும் அதிகப்படுத்தவே திருவுளம் கொண்டார் என்று கூறுகிறார். தந்தையும் அவரோடு இணைந்து திருமகனும் வலியின் உச்சகட்டத்தை நமக்காக ஏற்றார்கள். நம் வாழ்க்கை பயணத்தில் நமக்கும் துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் வரலாம், அடிமேல் அடி விழலாம். அவை அனைத்திலும் இறைவனின் திருவுளத்தை நாம் காண முடிகிறதா?